தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது அது ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக 15ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 16ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், தென்காசி, தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 17ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திண்டுக்கல், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 18ஆம் தேதி தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை 18ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும். 15ஆம் தேதி வரை அடுத்த 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் இயல்பை ஒட்டியும் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும். கடலோர தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 38 முதல் 40 டிகிரி செல்சியஸ், இதர தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 33 முதல் 37 டிகிரி செல்சியஸ் பதிவாகி செல்சியஸ் இருக்கக்கூடும். ஈரப்பதம் 18ஆம் தேதி வரை காற்றின் ஈரப்பதம் தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் 45 முதல் 55% மற்ற நேரங்களில் 60 முதல் 85%, கடலோர பகுதிகளில் 60 முதல் 85% இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு கோயம்புத்தூர் மாவட்டம் பொதுப்பணித்துறை மக்கினம்பட்டி 8 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, தூத்துக்குடி தலா 7 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் ஆலியார், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர், திண்டுக்கல் மாவட்டம் நத்தம், தேனி மாவட்டம் வீரபாண்டி, நீலகிரி மாவட்டம் பாரியூர் தலா 6 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கலியல், நீலகிரி மாவட்டம் சிறுமுள்ளி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்போர்விலை, நீலகிரி மாவட்டம் யூட் பிரேரி ஸ்டேட், திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, மதுரை மாவட்டம் ஏழுமலை, கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறையாறு, தேனி மாவட்டம் பெரியகுளம் தலா 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. சேலம் மாவட்டம் சந்தியூர் KVK AWS, ஈரோடு மாவட்டம் எலந்தக்குட்டைமேடு, கன்னியாகுமரி மாவட்டம் அணைக்கிடங்கு, நீலகிரி மாவட்டம் எமரலாடு, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை, நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர், சேலம் மாவட்டம் ஏற்காடு, திண்டுக்கல் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP, ஈரோடு மாவட்டம் தாளவாடி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், விழுப்புரம் மாவட்டம் மணப்பூண்டி, விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம், தூத்துக்குடி மாவட்டம் சூரங்குடி,
கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல், நீலகிரி மாவட்டம் சாந்தி விஜயாப்பள்ளி, ராமநாதபுரம் மாவட்டம் தங்கசிமடம், தஞ்சாவூர் மாவட்டம் மஞ்சளாறு, நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், ஈரோடு மாவட்டம் ஈரோடு பிடிஓ, தென்காசி மாவட்டம் தென்காசி ஏடிபிள்யூஎஸ் தலா 2 செமிட்ட பதவியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை, திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு, கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி அணை, தேனி மாவட்டம் பொடியநாயகனூர், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, மதுரை மாவட்டம் பேரையூர், தேனி மாவட்டம் வைகை அணை, மதுரை மாவட்டம் ஆண்டிப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம், தேனி மாவட்டம் சேத்துப்பாறை, புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம், சிவகங்கை மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ஏடபிள்யூஎஸ், கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி தலா 1 செமிட்ட பதவியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.